திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2 நாள் பயணமாக வேலூர் திருப்பத்தூருக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூர் வெண்டலேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா மாளிகையில் நடந்த நிகழ்வில் 21,766 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். காலையில பொங்கல் காய்கறி சாம்பார் இட்லி பொங்கல் சாப்பாடு பின்னர் அணைக்கட்டு கெங்கநல்லூரில் திமுக சார்பில் கட்டப்பட்ட கலைஞர் அறிவாலயத்தை முதல்வர் திறந்து வைத்தார். 700 கிலோ வெண்கலத்தால் நிறுவப்பட்ட கலைஞர் கருணாநிதி சிலையையும் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக காரில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த முதல்வருக்கு மாவட்ட எல்லையான மாதனூரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தலைமையில் திமுகவினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஆம்பூருக்கு வருகை தந்த முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் தலைமையில் திமுகவினர் வரவேற்றனர். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரில் இருந்து இறங்கி சாலையின் இருபுறமும் திரண்டு இருந்த மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட முதல்வர் அவர்களுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார்.